ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது நெட்வொர்க் டைப்பை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போது நெட்வொர்க்கில் டோபாலஜி. ஸோ டோபாலஜிங்கிறது அந்த நேம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர மீனிங் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சரில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், எந்த ப்ரொசீஜரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் டோபாலஜிங்கிறது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெட்வொர்க். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணிட முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் எஃபெக்டிவாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னா ரெண்டு விதமான டோபாலஜி இருக்குது, ஃபிசிக்கல் டோபாலஜி, லாஜிக்கல் டோபாலஜி. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபிசிக்கல் டோபாலஜி தான். ஸோ லாஜிக்கல் டோபாலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஸோ நம்மளால் உணர முடியாதது லாஜிக்கல். கண்ணால் பார்த்து நம்மளே கனெக்ட் பண்ணுறது ஃபிசிக்கல் டோபாலஜி. ஸோ ஃபிசிக்கல் டோபாலஜியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிசிக்கல் டோபாலஜியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்வேர் காம்பவுண்ட் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒயர் இருக்கும், ரவுட்டர்ஸ், கேபிள்ஸ், அதுக்கப்புறம் சுவிட்சஸ். ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ், அதாவது ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். நம்ம கண்ணால் பார்த்து உணர்கிற மாதிரியான காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம ஒரு 5 டைப்பாக பிரிக்கலாம். ஸோ மெஷ்ஷு, ஸ்டாரு, பஸ்ஸு, ரிங்கு, ஹைப்ரிட். ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலது மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு சில டோபாலஜிஸ் இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த டோபாலஜிலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதில் அதுக்கான கனெக்டிவிட்டிஸ், அதுக்கான காம்பனன்ட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் இதில் ஒரு 2-3 தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், மீதி 2 பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அப்போ அதை என்னென்னு பார்த்துருவோம். ஸோ லாஜிக்கல் டோபாலஜிலாம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எதையுமே வந்து ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ண மாட்டீங்க, வெறும் ப்ரொசீஜர் இருக்கும். அதை நீங்கள் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் மூலயமா இதை நீங்கள் பண்ணிப்பீங்க. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஈத்தர்நெட். ஸோ ஈத்தர்நெட் கேபிளை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஈத்தர்நெட் என்னன்னு பார்த்துருக்கீங்களா, கனால பார்த்துருக்கீங்களா? இன்டர்நெட்டுன்னு தெரியும், அதே மாதிரி நமக்கு ஈத்தர்நெட் கேபிள் தெரியும், அதனுடைய ஜாக்கு தெரியும், RJ45. ஆனால் ஈத்தர்நெட்டுங்கிறது உள்ள நெட்வொர்க் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதை கனால பார்க்க முடியாது நம்மளால். ஓகேவா? ஸோ அது வந்து லாஜிக்கல் டோபாலஜி தான் வரும். அடுத்தது TCP, ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். ஸோ ஐபி அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். ஐபி அட்ரஸ் கனால பார்த்துருக்குமா? ஐபி அசைன் பண்ணால் தான் நெட்வொர்க் கனெக்ட் ஆகும்னு தெரியும். ஆனால் ஐபி அட்ரஸை நம்பராக பார்த்துருப்போம், ஆனால் ஐபி அட்ரஸ் என்ன பண்ணுறதுங்கிறத கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அதுவும் லாஜிக்கலில் தான் வரும். அதுக்கடுத்தது OSI மாடல்னு சொன்னேன். OSI மாடலில் நெட்வொர்க் லேயர்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். நெட்வொர்க் லேயரை பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது, எல்லாம் இமேஜினரி தான் இருக்குது, ஆனால் ஒர்க் பண்ணும். அதை எப்படி போய் பார்க்குறது? தொட்டு பார்த்தா தெரியுமா? கண்ணால் பார்க்க எப்படி அந்த நெட்வொர்க்கு ஃப்ளோ ஆகுதுங்கிறத பார்க்க முடியுமா? இங்கேருந்து அங்கே போகிறத பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அது எல்லாமே லாஜிக்கலில் வரும். ஸோ நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அடிக்கடி கேள்விப்படுறதா, இதுக்கப்புறம் கேள்விப்படுவீங்க. ஆனால் அதை நம்ம கண்ணாலேயோ நம்ம தொட்டு பார்த்தோ அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபிசிக்கல் டோபாலஜியில் 5 டைப் இருக்குது. ஸோ இதில் ஒரு 6 டைப் இருக்குது. அதில் ஒரு டைப்பை நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், அதை கண்டுக்கவே மாட்டோம். ஸோ அதை 1 by 1 பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பஸ் டோபாலஜி. அந்த காலத்தில் நெட்வொர்க்குன்னு ஒன்று கண்டுபிடிச்ச காலத்தில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டோபாலஜி தான் பஸ் டோபாலஜி. இது இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த டோபாலஜி நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் பைப் லைன் போகிறதுல யூஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்கெல்லாம் வந்து முனிசிபாலிட்டி லைன் வரும் இல்லையா, முனிசிபல் லைன்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு கனெக்ஷன் எடுக்கணும், என்ன பண்ணுவோம்? மெயின் பைப்லேயே ஓட்டை போட்டு அதுக்கு ஒரு கனெக்டர் இருக்கும், கனெக்டர் போட்டு அந்த 4 இன்ச்சு பைப்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு பைப்போ இல்லை 1 இன்ச்சு பைப்போ போட்டு எடுத்துப்போம். ஸோ சேம் அதே செட்டப் தான் இங்கே பஸ் டோபாலஜி. ஒரு மெயின் கேபிள், பேக் போன் கேபிள் இருக்கும், அதுலேருந்து டேப்பிங்ஸ் போட்டு எத்தனை டிவைஸுக்கு வேணுமோ எடுத்துப்போம். ஸோ அதுதான் இந்த பஸ் டோபாலஜின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேக் போன் கேபிள் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது நம்ம வீட்டுக்கு பைப் லைன் கொடுக்குற மாதிரி தான். இதுதான் பேக் போன் கேபிள். இதுலேருந்து எத்தனை பிசிக்கு வேணுமோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துப்போம். இதுக்கான கனெக்டர்ஸ் இப்போ அவைலபிளாக இல்லை, அதனால் இந்த டைப் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது.
நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஆனால் பார்த்தா சிம்பிளாக இருக்கும். ஒரே ஒரு மெயின் கேபிள், பேக் போன் கேபிள், அதிலே நம்ம டேப்பிங்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம அந்த காலத்தில் கேபிள் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பஸ் டோபாலஜி தான். ஸோ கோஆக்சியல் கேபிள் இருக்கும், அதுலேருந்து ஒரு கட் பண்ணி டேப்பிங்ஸ் போட்டு யாருக்கு வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் கனெக்டர்லாம் தேவைப்படாது. ஆனால் அந்த கனெக்டிவிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வீக் ஆகிடும். நம்ம முடுக்கும்போது பெண்ட் ஆகி உடஞ்சிடலாம், இல்லை யாராவது இழுக்கும்போது உடஞ்சிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பாசிபிளான கனெக்ஷனாக இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பெருசாக செலவு பண்ண போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா இதில் நம்ம எக்ஸ்ட்ரா கனெக்டர்ஸ், ஸோ கேபிளோட லென்த்தும் அதிகமாக தேவைப்படாது. இப்போ இந்த ரூமுக்கு பஸ் டோபாலஜி கொடுக்கணுன்னா என்ன பண்ணலான்னாக்கா, சென்டராக ஒரு கேபிளை போட்டுட்டு இந்த டேபிளில் சென்டராக ஒன்று போட்டுட்டு அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது நாங்கள் அந்த டோபாலஜி கொடுக்கல. இங்கே கொடுத்தது என்ன டோபாலஜியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ரூமில் ஒரு டோபாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டார் டோபாலஜி தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார் டோபாலஜினா ஒரு இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் பிரித்து கொடுக்கறது. இந்த ஒரு மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுவிட்சு. ஸோ சுவிட்சை மெயின் ஹப்பாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இதில் பஸ்ஸில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மி. ஏன்னா நீங்கள் இதுக்காக எக்ஸ்ட்ரா எந்த டிவைஸும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு கேபிள் டேப்பிங்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த ஜாயின்ட் கேபிள் மட்டும் இருந்தால் போதும், எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இல்லை, ஸ்பீடு அதிகபட்சமே 10 Mbps தான் கிடைக்கும் நீங்கள் பேக் போன் கேபிள்லேருந்து எடுக்கும்போது. இதுதான் பிஎஸ்என்எல் கனெக்ஷன் சொன்னோம் இல்லையா, கடைசியாக எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கும்போது அங்கே என்ன ஸ்பீடு வந்ததோ அதை விட கம்மியான ஸ்பீடு தான் அடுத்து வரக்கூடிய லோடுகள் எல்லாத்துமே கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஃபெமிலியர் டெக்னாலஜியாக எப்போ இருந்ததுன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியை வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை, யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த டெக்னாலஜி இப்போது உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு யூஸ் ஆகாது. இப்போ இதுக்கான எந்த கனெக்டிவிட்டியோ எந்த ஒரு காம்போனண்ட்டுமே கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் இந்த 10 Mbps ஸ்பீடை வச்சு என்ன பண்ண முடியும்? 10 Mbps ஸ்பீடு போதுமா? 10 Mbps ஸ்பீடு பேஜே ஓப்பன் ஆகாது முதல்ல. இப்போதைக்கு பொறுமையாக தான் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு நமக்கு குறைஞ்சது 30லேருந்து 50 Mbps ஸ்பீடு இருந்தால் தான் அது ஒரு நெட்ஒர்க்குனே நம்ம மதிப்போம். இந்த 10 Mbps ஸ்பீட்லாம் வச்சுக்கிட்டு ஒன்று அந்த காலத்து 2G தான் அது 10 Mbps. 2G ஸ்பீட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பட்டன் ஃபோனில் நெட்ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நான்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். 2007, 8 பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோனில், அதுவும் கலர் ஃபோன் வரும், அதில் 2G ஒரு மணி நேரத்துக்கு 30 ரூபா தான் அந்த கார்டே கொடுப்பாங்க. அந்த கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணி அதை ரீசார்ஜ் பண்ணனா 1 மணி நேரத்துக்கு நெட்டு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் தான் இந்த பஸ் டோபாலஜிலாம் யூஸ் ஆகிருந்தது. ஓகேவா? ஸோ இதில் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது. ஏன்னா நம்ம இதை பெரிய நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால் இது ஃபெயிலியர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஃபெயிலியர் அப்படியே வந்தாலும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். எந்த இடத்துல டேப்பிங் போட்டிருக்கோன்றதை கண்டுபிடிச்சோம்னா போகலாம், உட்காருங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இதில் கேபிள். ஸோ கேபிள் நீங்கள் மற்ற டைப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கேபிள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ட்ரபுள் ஷூட் பண்ணுறது நம்ம ஒவ்வொன்றையும் அந்த எந்த எவ்வளோ லென்த்து அதிகமாக போயிருந்தது, தூரம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதே மாதிரி இதில் முக்கியமாக சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் கேபிள். ஸோ கண்டிப்பாக இதில் மெட்டல் இன்வால்வ் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம பேக் போன் கேபிளில் கண்டிப்பாக மெட்டல் இருக்கும், அங்கேருந்து எடுக்கிற டேப்பிங்ஸும் மெட்டல் கண்டிப்பாக இருக்கும். அது மெட்டல்னால் காப்பர். ஸோ அந்த காப்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே இடையில ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் போகும்போது இன்டர்ஃபரன்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கிராஸ் டாக், நம்ம கிராஸ் டாக்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கிராஸ் ஸ்டாக் இப்போ நம்ம ஜியோலாம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃப்ரீயாக கொடுக்கும்போதெல்லாம் கிராஸ் ஸ்டாக் நிறையா வந்தது, இப்போல்லாம் வர்றதில்ல. ஸோ அந்த கிராஸ் ஸ்டாக் இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்லாம் நடக்கும். இப்போ நம்ம ஒரு பவர் லைனுக்கு கீழே இந்த கம்யூனிகேஷன் லைன் போச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே சிக்னல் வந்து ட்ராப் ஆகும். ஆனால் இப்போ வேறு வழியே இல்லாமல் அந்த பவர் லைனுக்கு கீழே தான் ஜியோவோ ஏர்டெலோட லைனோ போயிட்டுருக்கு. வேறு வழி இல்லை, அவங்க தனியாக ஒரு போஸ்டர் போட்டு அவங்க லைனை கொண்டு போக முடியாது. இப்போலாம் அண்டர் கிரவுண்ட் கேபிள் கொண்டு போயிட்டாங்க, அதனால் அந்த இன்டர்ஃபரன்ஸ்லாம் குறைஞ்சிச்சு. இப்போது ஜியோவோ பிஎஸ்என்எல்லோ ஏர்டெல்லோ அண்டர் கிரவுண்டில் கேபிளை லே பண்ணிவிட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் இந்த இன்டர்ஃபரன்ஸ்லாம் குறைக்கலாம். ஆனால் பஸ் டோபாலஜியில் அது வாய்ப்பு இல்லை. ரீகான்ஃபிகரேஷன்னா இந்த ரூமுக்கு நம்ம பஸ் டோபாலஜியை பண்ணிட்டோம். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, இன்னும் ஒரு 3 டேபிளை போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து அந்த பேக் போன் கேபிளில் டேப்பிங்ஸ் போட்டு மறுபடியும் எடுக்க முடியாது. ஏற்கனவே நிறைய டேப்பிங்ஸ் போட்டிருப்போம். இன்னும் டேப்பிங்ஸ் அதிகமாக போடும்போது புதுசாக ஏற்கனவே பண்ண கான்ஃபிகரேஷனில் புதுசாக இன்னும் கனெக்ஷனை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை. ஆனால் இப்போ இங்கே இருக்குது, இதில் புதுசாக கனெக்ஷன் கொடுக்க முடியுமா? என்ன பண்ணணும்? புதுசாக கனெக்ஷன் கொடுக்கணும்னா இன்னொரு சுவிட்சை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இந்த டோபாலஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிங் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் பஸ் டோபாலஜிக்கும் ரிங் டோபாலஜிக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, இங்கே பார்த்தா தெரியும், அப்படியே ஒரு க்ளோஸ் லூப்பாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பஸ் டோபாலஜியை க்ளோஸ் பண்ணோம்னா அது ரிங் டோபாலஜி. அப்போ பஸ் டோபாலஜியில் இருந்த அதே டிஸ்அட்வான்டேஜ் இங்கேயும் இருக்கும், ஒரு சில அட்வான்டேஜும் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்ஷன் வந்து யூனி டேரெக்ஷன் தான். ஏன் யூனி டேரெக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து நெட்வொர்க் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டேரெக்ஷனில் போகும், இங்கேருந்து கொடுக்குறோம்னா இந்த டேரெக்ஷன்லாம் போகும். இப்போ இங்கேருந்து இங்கே போகுமா, இங்கேருந்து இங்கே போகுமானா போகாது. ஸோ இங்கேருந்து இந்த 2வது பிசிக்கு போகணும், 2வது பிசி டு 3வது பிசி தான் போக முடியும். இதை தாண்டினா தான் இந்த பிசிக்கு கனெக்ஷனே வரும். ஸோ அதனால தான் இதை யூனி டைரக்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம், இந்த கனெக்ஷன். ஓகேவா? அதே மாதிரி இதில் டெர்மினேட்டட் எண்டு, ஸோ இதில் இருக்காது. டெர்மினேட்டட் எண்டுன்னா அந்த எண்டு ஓப்பனாக அதோட முடியுது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த எண்டு வந்து ஒரு க்ளோஸ் லூப்பில் இருக்குது, எது முடியுது எது ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியாது. இங்கே சொல்ல முடியுமா இந்த டயக்ராமில் எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்குன்னு? எது ஸ்டார்ட்டு எது எண்டுன்னே சொல்ல முடியாது. இது ஸ்டார்ட்டாக இருந்தால் இது எண்டாக இருக்கும், அவ்வளோதான். இது ஸ்டார்ட்டாக இருந்தால் இது எண்டாக இருக்க போகுது. இப்போ டெர்மினேட்டட் எண்டு இங்கே தான் ஆரம்பிக்கிறேன், இங்கே தான் முடிக்கிறோம். ஆனால் பஸ் டோபாலஜி சொல்ல முடியுமா? பஸ்ஸில் சொல்லலாம், இந்த லெஃப்டில் ஆரம்பிச்சிருக்கோம் ரைட்டில் முடிக்கிறோங்கிறத சொல்ல முடியும். எங்கே இன்புட் கொடுக்குறோமோ அது ஸ்டார்ட்டு, எங்கே நம்ம முடிச்சிருக்கோம் எங்கே நம்ம கனெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அது எண்டு. இதில் அந்த மாதிரி டெர்மினேட்டட் எண்டுங்கிறது இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் வந்து இங்கே கனெக்ஷனை கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, இது மாதிரி இப்போ இங்கே இன்புட் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட கனெக்ஷன் இப்போ சர்வரில், இப்போ நாங்கள் பண்ணுறதே அப்படி தான், ரவுட்டர்லேருந்து சர்வர் கொடுத்துருப்போம், சர்வர்லேருந்து சுவிட்சிங் வரும். அப்போது சர்வரில் ஒரு இன்புட் வந்துட்டு சர்வர்லேருந்து அவுட்புட் வெளில போகும். இப்போ இது சர்வராக இருந்ததுன்னா இங்கேருந்து இன்புட்டு சர்வருக்குள்ளே வந்திருக்கும், இங்கேருந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் போகணுமே தவிர திரும்ப இங்கே போகாது. ஸோ அப்போது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் அந்த கனெக்ஷன் சர்க்குலேட் ஆகும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்ல வரோம். ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இதில் நெட்வொர்க் டவுனுங்கிறது நடக்கும், ஏதாவது ஒரு இடத்துல கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ட்டி டிவைஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம், அதுதான் சொல்ல வராங்க. இப்போ இந்த இடத்துல இந்த டிவைஸ் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் எங்கேங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிவைஸை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இது சீரியஸ் கனெக்ஷன் மாதிரி தான். இப்போ நம்ம டியூப் லைட்டே இருக்குது இல்லையா, எல்இடி டியூப் லைட்டு, அதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். எப்படி வரும் அப்படின்னா, ஒரு எல்இடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா மற்ற எல்இடியும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் உள்ள எந்த லைட்டுமே எரியாது. அப்போ அதை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா, அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதை லூப்பை வந்து பக்கத்தில் உள்ளதை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இருக்கிற எல்லா லைட்டுமே எரியும். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். ஒரு டிவைஸில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு எண்டையும் கனெக்ட் பண்ணிட்டா போதும், அந்த லூஸ் எண்டை. ஸோ நமக்கு கனெக்ஷன்
கண்டினியூஸாக கிடைச்சிடும். அதே மாதிரி இது ப்ராடக்டோட அவைலபிலிட்டி, இதில் வந்து நம்ம ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் சாஃப்ட்வேர்னு ஒன்றும் கிடையாது. ஸோ ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் நம்ம ஈஸியாக அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணிட முடியும். ஸோ எப்போவுமே இந்த நெட்வொர்க் அவைலபிளாக இருக்கிற மாதிரி நம்மளால் ப்ராப்ளம் வந்தால் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் ட்விஸ்டட் பேர் கேபிள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம பிசி தான் கொடுத்தோம். ஸோ பிசி டு பிசி கனெக்ட் பண்ணோன்னா வேறு எந்த கேபிளும் சூட்டபிளான கேபிள் கிடையாது. இப்போ நம்ம நேற்று பார்த்த காப்பர் கிராஸ் ஓவர் கேபிள் தான் ஒரு பெஸ்ட்டு ஐடியா. அதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன வேணும்னா ஒரு பிசியில் 2 போர்ட் இருக்கணும், 2 ஈத்தர்நெட் போர்ட் இருக்கணும். அப்படி தானே கனெக்ட் பண்ண முடியும். ஒரே ஒரு போர்ட் இருந்தால் ஒரு 4 பிசி கனெக்ட் பண்ண முடியுமா? ஒன்று இன்புட்டாக இருக்கணும், இன்னொன்று அவுட்புட்டாக இருக்கணும். அப்போ அதுக்கு 2 ஈத்தர்நெட் போர்ட் இருக்கணும். ஸோ ஒரு பீஸாக இன்புட் வரும், இதில் இந்த அவுட்புட்டு போகணும் அப்படின்னா 2 ஈத்தர்நெட் போர்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஒரே டேரக்ஷன் தான் போகும். எப்படியா? இப்போ நமக்கு 2 போர்ட்டில் ஒரு போர்ட் இன்புட் போட்டாங்க, ஒரு போர்ட் அவுட்புட் போட்டால் இருக்கும். அதை மாற்ற முடியாது. ஒன்று இன்புட், நீங்கள் இன்புட் அவுட்புட் மாற்றி கொடுத்தீங்கன்னா கனெக்ஷன் வராது. அப்போது இன்புட் அவுட்புட் கரெக்டாக இருக்குன்னா இன்புட் உள்ளே வருமா? இன்னொன்று அவுட்புட் பார்த்தீங்கன்னா அடுத்த பிசிக்கு இன்புட்டாக இருக்கணும். இதோட அவுட்புட்டு அடுத்த பிசிக்கு இன்புட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டைரக்ஷன் கிளாக் வைஸில் தான் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ அதே மாதிரி ரிலையபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு பிசியை டிபெண்ட் பண்ணி இதோட கனெக்ஷன் கிடையாது. அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொன்று கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒர்க் ஆகியே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கிடையாது. இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா, இப்போ இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், இதில் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா இதை தூக்கி போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதையும் டிபெண்ட் பண்ணி இந்த கனெக்ஷன் இருக்காது. ஸோ நம்ம எப்போவுமே இப்போ 3 ப்ராப்ளம் ஆகுதா, 3ஐயும் தூக்கி போட்டு மீதி இருக்கிறத கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதையும் டிபெண்ட் பண்ணி கனெக்ஷன் இருக்கவே இருக்காது. ஸோ 4மே ஒர்க் பண்ணலையா, ஒன்றில் இன்புட் கொடுத்து இன்னொன்று அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இதை எடுத்து மறுபடியும் திரும்ப அதை கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் அது ரிங்காக ஆக்ட் ஆகும். ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் ட்ரபுள் ஷூட் வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதன்னு எல்லாத்தையும் இப்போ நிறைய டிவைஸ் இருந்துன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எந்த இடத்துல அது வந்து ஓப்பன் ஆகிருக்கு, எந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் நம்ம இன்புட்டை செக் பண்ணணும், அவுட்புட்டையும் செக் பண்ணணும். ஸோ டிவைசஸ் அதிகமாக போகும்போது இப்போ இந்த ரூம்லேயே 60 சிஸ்டம் இருக்குது. 60 சிஸ்டமில் ரிங்கை கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா கஷ்டம்தான். ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணணும், எதில் இன்புட் வருது, எதில் அவுட்புட் வரல அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். ஸோ ஃபெயிலியரை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மொத்த சிஸ்டமே ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ ஒரு பிசி ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒரு இன்புட் வர்ற பிசி மட்டும்தான் ஒர்க்கிங்கில் இருக்கும். மற்ற அதுலேருந்து வெளில போகிற அவுட்புட்டு ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஓவரால் அந்த சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகும். இப்போ 60 பிசினா ஒரு பிசியில் ப்ராப்ளம் வருதுன்னா மற்ற எல்லா பிசிலையும் அந்த நெட்வொர்க் கிடைக்காது. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ரீகான்ஃபிகரேஷன், திரும்ப நம்ம 60 பிசிக்கு பதிலாக இன்னொரு 10 பிசி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா லோடு அதிகமாக அதில் ஸ்பீடு குறையும். ஸோ அந்த நெட்வொர்க்கே வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் பிஎஸ்என்எல்ல கொடுக்குற கனெக்ஷன் அப்படி தான். இப்போ கடைசியாக யார்ட்டேருந்து வருதோ அங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 50 MBPS வருதுன்னா அடுத்தவங்களுக்கு கனெக்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு 10 MBPS குறையும். ஸோ நெட்வொர்க்கில் லோடை இன்க்ரீஸ் பண்ண அதோடைய ஸ்பீடு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டிலே. ஸோ நம்ம லேட்டன்சின்னு ஒரு டேர்ம் இருக்குது கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும். லேட்டன்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ளூடூத் ஹெட்செட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? ட்ரூ ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட். ஒயர்லெஸுக்கும் ட்ரூ ஒயர்லெஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒயர்லெஸுக்கும் ட்ரூ ஒயர்லெஸ் என்ன வித்தியாசம்? நெக் பேண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒயர்லெஸில் வரும். இந்த காதுக்குள்ளேயே போட்டுக்கிறோம் இல்லையா, ஒயரே இல்லாமல், அது வந்து ட்ரூ ஒயர்லெஸ். ஒயர்லெஸில் டிலே வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் ட்ரூ ஒயர்லெஸில் டிலே அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணணும். முதல்ல ரெண்டும் பேர் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த பேரானது இன்னொரு டிவைஸ் கூட பேர் ஆகணும். ஸோ அதுதான் டிலேன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம டெக்னிக்கலாக சொல்லும்போது லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ லேட்டன்சி ஈக்குவல் டு டிலே. ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வாங்குறீங்கன்னா அதில் லேட்டன்சி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 20 millisecond
50 மில்லி செகண்ட், அதிகபட்சம் 50 மில்லி செகண்ட் வரைக்கும் இருக்கலாம். 50 × 10⁻³ 50 மில்லி செகண்ட் வரைக்கும் இருந்ததுன்னா ஆடியோ வீடியோவில் எந்த சேஞ்சஸும் உங்களால் பார்க்க முடியாது. 50 மில்லி செகண்டுக்கு மேலே டிலே இருந்ததுன்னா ஆடியோ வேகமாக போயிட்டு இருக்கும், வீடியோ ஸ்லோவாக போகும். நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு யூடியூப்லேயோ இல்லை உங்கள் மொபைல்லையோ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறீங்கன்னா ஆடியோ ஒரு பக்கம் போகும், வீடியோ ஒரு பக்கம் போகும், சிங்க்ரனைஸ் ஆகாது. ஸோ அதுக்கு அந்த டிலேங்கிறது முக்கியம். ஸோ நெட்ஒர்க்லேயும் அந்த ப்ராப்ளம் வரும். ஓகேவா? ஸோ இங்கே ரிங் டோபாலஜி பண்ணும்போது அந்த டிலே அதிகமாகும். ஸோ 50 மில்லி செகண்டுக்கு மேலே டிலே போச்சுன்னா அந்த நெட்ஒர்க் ஒரு நல்ல நெட்ஒர்க் கிடையாது. ஸோ ரிங் டோபாலஜியில் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, லோடு அதிகமாச்சுன்னா. ஸோ மூணாவதாக பார்க்குறது ஸ்டார் டோபாலஜி. ஸோ ஃபெமிலியராக இப்போ வரைக்கும் 2026 இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே பெஸ்ட்டு டோபாலஜி இந்த ஸ்டார் டோபாலஜி தான். இப்போ இந்த ரூம்லேயும் ஸ்டார் டோபாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த பேக்கெட் ட்ரேசர் கனெக்ஷனும் ஸ்டார் டோபாலஜி தான். எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் ஹப்புங்கிறது சுவிட்சு. சுவிட்சில் எத்தனை பீஸ் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி தானே? இப்போ நம்மள்ட்ட எத்தனை லோடு வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியுமா? இப்போ நம்மள்ட்ட 3 சுவிட்ச் இருக்குது 24 போர்ட்டில். 3 சுவிட்சை வச்சு 60 பிசி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இன்னும் நமக்கு இன்னும் ஒரு 100 ஆட் பண்ணால் கூட கனெக்ஷனை பெருசாக தான் மாற்றணுமா? எக்ஸ்ட்ரா அதுக்கான சுவிட்சை மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒயரை மட்டும் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண அவசியம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இருக்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகும். நீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுன்னா அதுக்கான காம்பனண்ட் என்ன? சுவிட்சு, ஒயரு, இதை மட்டும் போட்டுட்டு கனெக்ஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்போது ஸ்டார் டோபாலஜி ஒரு பெஸ்ட்டு டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தேவையானது வெறும் RJ45 கோஆக்சியல்லாம் பண்ணுறது கிடையாது. RJ45 கேபிள் வேணும், சுவிட்ச் வேணும். இது 2 மட்டும் இருந்தால் போதும். இந்த டோபாலஜியை நம்ம எந்த இடத்துல வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி இதில் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது, அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா டெக்னாலஜியில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கேபிள் டெஸ்ட்டை காட்டின நேற்று கேபிள் டெஸ்டர் பார்த்தீங்களா? கேபிள் டெஸ்ட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதில் ஒரு மாஸ்டர், ஒரு ஸ்லேவ் இருக்கும். எல்லா எண்டையுமே நம்ம அந்த மாஸ்டர் ஸ்லேவ் வச்சு செக் பண்ணும்போது ப்ராப்ளம் எங்கே வரும்னா கேபிள் பிரேக் ஆகிடும். ஸோ கேபிள் பிரேக் ஆகும்போது மட்டும்தான் அந்த நெட்ஒர்க்கில் நம்ம ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம். அந்த கேபிள் பிரேக் ஆகாத வரைக்கும் அதில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அடுத்து ஸ்டார் டோபாலஜியோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரபுள் ஷூட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ நம்ம எண்ட் டு எண்ட் நம்ம கேபிள் டெஸ்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டனாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கேபிள் பிரேக் ஆனால் மட்டும்தான் அதில் பெருசாக ப்ராப்ளம் வரும், மற்றபடி அதில் ப்ராப்ளம் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி இது நம்ம காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. இப்போ நம்ம பஸ் டோபாலஜியோ இல்லை மற்ற டோபாலஜியை கம்பேர் பண்ணும்போது பெருசாக நம்ம செலவு பண்ணுறது சுவிட்சில் மட்டும்தான். ஸோ நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை போர்ட்டு உள்ள சுவிட்சை மட்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் போதும். மற்றபடி கேபிள் மற்ற டைப்புக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இதுக்கும் கேபிள் லென்த்து யூஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. மற்ற டைப்பை விட சுவிட்சை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் சுவிட்சில் தான் உங்களுக்கு ஸ்பீடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சுவிட்சை வாங்கும்போது என்ன ஸ்பீடு உள்ள சுவிட்சை வாங்குறீங்களோ அந்த ஸ்பீடு உங்களுக்கு இந்த ஸ்டார் டோபாலஜி மூலயமா கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது 200 Mbps சுவிட்சு. ஓகேவா? ஸோ அப்போ 200 Mbps சுவிட்ச் அப்படின்னா அந்த சுவிட்சிலேருந்து அதிகபட்சம் நீங்கள் 1 Gbps இன்புட் கொடுத்தாலும் 200 Mbps ஸ்பீடு தான் வரும் உங்களுக்கு. இதில் 100 Mbpsன்னு காட்டியிருக்கோம். ஆனால் நம்ம லேனுக்குள்ளே கொடுக்கும்போது 100 Mbpsக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் 200 Mbps சுவிட்சை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதோட ஸ்பீடு இன்புட்டை பொறுத்தும் சுவிட்சில் நம்ம என்ன டைப் ஆஃப் சுவிட்சை வாங்குகிறோமோ அதில் என்ன ஸ்பீடு அதோடைய கெப்பாசிட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னா, சென்ட்ரல் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே சுவிட்சு தான். சுவிட்சு ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஃபுல் நெட்வொர்க்குமே காலி. ஓகேவா?
சுவிட்சும் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா எலக்ட்ரானிக் காம்பவுண்டு தான் இருக்குள்ள, எப்போ வேணாலும் ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் அது வாரண்டி பீரியட் கொடுத்துருப்பாங்க, 1 இயர் 2 இயர் வாரண்டி பீரியட் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது ஃபெயிலியர் ஆனால் சேஞ்ச் பண்ணிட்டா போதும், மற்றபடி அந்த ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி கேபிளிங். ஸோ கேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியா அதிகமாக போச்சுன்னா, ஏரியாவோட சைஸ் பெருசாக போகும்போது கேபிளை கொண்டு போகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகலாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருந்து அந்த எண்டுக்கு போனால் ஸோ கேபிளை ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான லைனை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கான ரூட்டை வந்து ரெடி பண்ணணும். ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ நம்ம ஸ்டார் டோபாலஜியை பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஸ்டார் டோபாலஜி ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? பண்ணியிருக்கோமா? ஸ்டார் டோபாலஜி பண்ணிட்டோமா? பண்ணலையா? இப்போ லேண்டில் பண்ணிங்களா? தான் ஸ்டார் டோபாலஜி. இப்போ லேண்ட் கனெக்ஷன் கொடுக்க சொன்னோம் இல்லையா? இப்போ ஒன்று 60 பிசி போட்டு ஒரு கனெக்ஷன் கொடுக்க சொன்னோன்னா அந்த 60 பிசி கனெக்ஷன் ஸ்டார் டோபாலஜி தான். ஸ்டார் தானே? புரியுதா? நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குதான்னு புரியுதா? சுவிட்ச் இருக்குது, சுவிட்ச்லேருந்து நம்ம பிசி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ சேம் அதுதான் ஸ்டார் டோபாலஜி. அதாவது இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் ஸ்டார் டோபாலஜி. ஸோ சுவிட்ச் தான் வந்து சென்ட்ரல் ஹப்பு. ஸோ சுவிட்சிலேருந்து மல்டிபிள் பிசிக்கு நம்ம கனெக்ஷன் எடுத்திருக்கோம். சுவிட்ச் டு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஸ்டார் டோபாலஜி தான். ஸோ 3 சுவிட்சையும் ஒன்றா கனெக்ட் பண்ணியாச்சு. சுவிட்சிலேருந்து எண்டு டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ 4வது டோபாலஜி ட்ரீ டோபாலஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் டோபாலஜியும் ஸ்டார் டோபாலஜியும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சென்ட்ரல் ஹப்பு கீழே இருக்கும், அதுலேருந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம ஸ்டார் டோபாலஜியை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ பஸ்ஸையும் ஸ்டாரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணோம்னா அது ட்ரீ. ஸோ ட்ரீயில் எப்படி இருக்கும்? ஒரு சென்ட்ரல் ஹப்பு, அதாவது அதனுடைய மெயின் ரூட் இருக்கும். ஸோ அதுலேருந்து பிரான்ச்சஸ் ஸ்ப்ளிட் ஆகும் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இது வந்து பஸ்ஸு, ஒரு சென்ட்ரல் ஹப்பு. அங்கேருந்து என்ன பண்ணியிருப்போம்னா பிரான்ச்சஸ் பிரிகிற மாதிரி இந்த நெட்வொர்க் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். சரி, இப்போ ட்ரீ டோபாலஜியில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட அதுக்கான செட்டப் இப்போ இல்லை. இந்த ஸ்டார் டோபாலஜி கொடுக்க முடியும், ஓகேவா? இது ரெண்டுமே ஸ்டார். 2 ஸ்டார் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பேக் போன் கேபிள், அதாவது பஸ் டோபாலஜியில் ஸ்டாரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் ட்ரீ. இதையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கான சுவிட்ச் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இங்கே 2 சுவிட்சை போட்டுட்டு 2 சுவிட்சிலேருந்து தனியாக ஒரு சுவிட்சு போட்டு அதுலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தோம்னா ட்ரீ கிடைக்கும், ஓகேவா? ப்ராக்டிக்கலாக அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வேணால் ஒரு ஃபேக்காக வேணால் க்ரியேட் பண்ணி வைக்கலாம். ரியல் டைமில் பண்ணும்போது இங்கே சுவிட்சை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த பேக் போன் கேபிள்லேருந்து சுவிட்சை போட்டு அவுட்புட் எடுக்கக்கூடாது. இங்கே டேப்பிங்ஸ் போட்டு தான் எடுத்துருக்கணும். அதனால் இது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்குங்க. இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது, சரியா? ஸோ இது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ப்ராட்பேண்ட், அதாவது ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ், அதே மாதிரி நீங்கள் ஸ்பீட் அதிகமாக வேணும், ப்ராப்ளம் இல்லாமல், அதாவது இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு நெட்வொர்க் வேணும்னாக்கா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இது ஈஸின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பஸ்லேருந்து டேப்பிங்ஸை திரும்ப எடுக்கிறதுக்கு கஷ்டம். ஆனால் அதுலேயும் நம்ம ஸ்டார் டோபாலஜி யூஸ் பண்ணிக்கிறதுனால அங்கேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் பஸ்லேருந்து டேப்பிங்ஸ் போட்டிங்கன்னா கஷ்டமாயிடும், ஓகேவா? ஸோ எரர் டிடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்டார் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி. ஸோ பஸ்ஸு டோபாலஜி இருக்கிறதுனால கஷ்டம், ஓகேவா? இதில் ஃபெயிலியருங்கிறது ஸ்டார் இருக்கிறதுனால தான் லிமிட்டடாக இருக்கும். பஸ்ஸை மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா அதில் ஃபெயிலியர் ரேட்டு அதிகம், ஓகேவா? அதே மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் ஒயரிங். ஸோ நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் எண்டு டிவைஸ்லேருந்து சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது 2க்கு இடையில் உள்ள அந்த கனெக்டிவிட்டி மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகாது.
ஸோ ரொம்ப ரேராக தான் அந்த ஃபெயிலியர் நடக்கும். ஸோ நம்ம ஸ்டார் டோபாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் வயரிங்கில். ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இதில் பஸ் இருக்கிறதுனால ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா ஸ்டார் மட்டும் இருந்ததுன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எண்ட் டு எண்டு பார்த்து. இதில் பஸ் இருக்கிறதுனால ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகலாம். அதே மாதிரி இது காஸ்ட்லி. அந்த பேக் போன் கேபிளுக்கான காஸ்ட் வந்து அதிகமாகும். ஏன்னா நம்ம நார்மல் ஈத்தர்நெட் கேபிளை யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேக் போன் கேபிளுங்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். ஸோ அதிகமாக டேட்டாவை கேரி பண்ணுற மாதிரி அதில் கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அதனால் நம்ம அதுக்கான காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபெயிலியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பஸ் டோபாலஜி, அதாவது மெயின் பஸ்ஸில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கான டெஸ்டர் கிடையாது. மெயின் பஸ்ஸோட கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறது டெஸ்டர் கிடையாது. ஆனால் ஈத்தர்நெட் கேபிளை கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கு டெஸ்டர் உண்டு. அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மெயின் பஸ்ஸில் ப்ராப்ளம் வராத வரைக்கும் ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்டார் டோபாலஜியில் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது எண்ட் டு எண்டில். அதே மாதிரி ரீகான்ஃபிகரேஷன் பண்ணும்போது ஸ்டார்லேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், பஸ்லேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ பஸ்ஸில் டேப்பிங் போட்டு திரும்ப எடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு ரூமுக்கோ ஒரு பில்டிங்கோ. ஸோ அங்கே நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு ஒரு டேப்பிங்ஸ் போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 50 பேரை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ரீகான்ஃபிகரேஷன் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியும். ஸோ அதுக்கான செட்டப்பை நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ப்ராக்டிக்கலி இந்த டோபாலஜி வந்து ஃபெயிலியர் தான். ஸோ மெஷ் டோபாலஜி எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் ரிங் டோபாலஜியை இன்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது மெஷ் டோபாலஜி. ஸோ எண்ட் டு எண்டு நம்ம ஃபுல்லாகவே ஓப்பனில் உள்ளதை க்ளோஸ் பண்ணியிருப்போம் ரிங்கில். இதை எல்லாத்துக்கூடையும் இன்டர் கனெக்ட் பண்ணோம்னா அது மெஷ்ஷு. ஸோ ரிங்கில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் இங்கே அட்வான்டேஜாக மாறி இருக்கும். ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜ் ரிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா மொத்தமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். இப்போ அப்படி இல்லை, இன்டர் கனெக்ட் பண்ணுறதுனால அதையும் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 2 தான் ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணணும்னா போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 2 தான் கனெக்ட் பண்ண முடியலாம் கிடையாது. நான் என்ஐசி காட்டும்போது காட்டினேன் 4 போர்ட் உள்ளது காட்டினா. ஸோ அந்த மாதிரி என்ஐசி கார்டில் 4 போர்ட் உள்ள ஈத்தர்நெட்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அட்வான்டேஜ் தான், ஆனால் கொஞ்சம் செலவு அதிகம். ஸோ இதில் இன்டர் கனெக்ட் பண்ணது ரொம்ப ஈஸி. மல்டிபிள் பாத்தை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த சிஸ்டம்லேருந்தாலும் எதுக்கு வேணாலும் நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய இன்டர் கனெக்ஷன் பண்ணும்போது ஃபெயிலியர் ரேட்டு குறையும். ஆனால் கேபிளுக்கான காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா நிறைய கனெக்ஷன்ஸ் இன்டர் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு 10 பிசி இருக்குன்னா 10 பிசி கூட நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஐபிஎல்லில் கேம் விளாட்றாங்க இல்லையா, மொத்தம் 8 டீம் இருக்குன்னா 8 டீமும் மீதி உள்ள 7 டீம் கூட 2 இடத்துல விளாட்றாங்களா. சேம் அதே மாதிரி கனெக்ஷன் கொடுக்கும்போது 10 பிசினா மீதி உள்ள 9 பிசி கூட கனெக்ட் பண்ணணும் இன்டர் கனெக்ட் பண்ணும்போது. அப்போது கேபிள் அதிகமாக செலவாகும். ஆமாம், அப்போ உங்களுக்கு ஃபெயிலியர் ரேட்டு குறையும். ஸோ அதில் அட்வான்டேஜ்னா ஃபெயிலியர் ரேட்டு குறையும், ஆனால் கேபிள் அதிகமாகும் எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணும்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிட்செலாம் இதில் கிடையாது. ஏன்னா இதில் நம்ம சுவிட்சை யூஸ் பண்ணக்கூடாது. ரிங்லேயும் சரி மெஷ்லேயும் சரி சுவிட்சை யூஸ் பண்ணக்கூடாது. டைரெக்டாக அந்த எண்டு டிவைஸ் கூட தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு அதே மாதிரி சர்வரும் இதில் இருக்காது. சர்வர் இருக்கக்கூடாது, சுவிட்சும் இருக்கக்கூடாது. ஆமாம், கம்ப்யூட்டர் சர்வரெல்லாம் ஆக்ட் ஆகாது. ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒவ்வொரு நெட்வொர்க் கொடுக்கும். ஒரு நெட்வொர்க்கு எல்லா கம்ப்யூட்டர் கூடயும் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம நார்மல் இதில் எப்படி நம்ம கேபிளை கால்குலேட் பண்ணுறது ஒரு ஃபார்முலா இருக்குது. n/n-1 / 2. ஸோ எவ்வளோ கேபிள் வேணும், எத்தனை கேபிள் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், மேத்தமெட்டிக்ஸில் இதே ஃபார்முலா இருக்குது, n/n-1 / 2. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கேபிளை கண்டுபிடிப்பாங்க. ஸோ எத்தனை நோடுங்கிறது அந்த கனெக்ஷன் பாயிண்ட், எத்தனை பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 10 பிசினா 10 பிசியை 9 பிசி கூட நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போது ஒவ்வொரு பிசிக்கும் 9 கனெக்ஷன் தேவைப்படும். ஸோ 9 × 9 கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 100 கனெக்ஷன், அப்ராக்சிமேட்டாக 100 கனெக்ஷன் கொடுக்கணும் 10 பிசிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது. ஸோ மெஷ் இப்படி தான் இருக்கும். நீங்கள்
இதை மட்டும் கனெக்ட் பண்ணாமல் விட்டாங்க, இந்த பிசி இதை கூட கனெக்ட் பண்ணியிருக்கணும், அதையும் கனெக்ட் பண்ணோம்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இது ரிலையபிள், ஏன்னா எப்போவுமே கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாது, ஸோ ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா எல்லா நோடு கூட கனெக்ட் ஆகிறதுனால ஒன்றில் ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் இன்னும் ஒரு நோடு வந்து அந்த ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஸ்பீடு வைஸ் இங்கே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கான்ஃபிகரேஷன் ரீகான்ஃபிகரேஷன் ஈஸி. இப்போ நம்ம புதுசாக ஒரு பிசி ஆட் பண்ணோம்னா இங்கே கொடுத்துட்டு இதை தூக்கி இது கூட இன்டர்கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ ரீகான்ஃபிகர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஓகேவா? இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டு. நீங்கள் தேவையில்லாமல் 10 பிசியை இன்னும் ஒரு பிசியை 9 பிசி கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போது எக்ஸ்ட்ரா கேபிள் தேவைப்படும். ஸோ அதுக்கான காஸ்ட் நம்ம பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரவுட்டர், ஸோ நம்ம ஒரே ஒரு நெட்வொர்க் கொடுத்தோம்னா ரவுட்டர் தேவையில்லை. 2 நெட்வொர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ரவுட்டரோட கெப்பாசிட்டி, ரவுட்டரோட போர்ட்டு அதெல்லாம் பார்க்கணும். இதில் ஆக்சுவலி சுவிட்சும் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எந்த நெட்வொர்க் டிவைஸும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்புட்டுக்கு மட்டும் தான் ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், இங்கே அப்படி கொடுக்குறோம்னா தேவைப்படும், அப்படி கொடுத்தோம்னா. ஆனால் இங்கே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நெட்வொர்க் கொடுக்குறோம்னா ரவுட்டர் தேவையில்லை. ஸோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம 10 கனெக்ஷனை, ஒவ்வொரு பிசிக்கு 9 கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சா, இல்லை ஃபெயிலியர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஒரு கேபிள் எண்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 10 எண்டை 9 எண்டை கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்பீடு வைஸ் பார்த்தா ஓகே, ஆனால் எஃபிஷியன்சின்னு பார்த்தோம். ஸோ இதனுடைய அவுட்புட்டு சரியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரெடண்ட் கனெக்ஷன், அதாவது நம்ம ஒரே இடத்துல மல்டிபிள் கனெக்ஷன் போகும்போது அதனால் ஒன்றில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட மற்றதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ மெஷ்ஷையும் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மெஷ்ஷை யூஸ் பண்ணோன்னா ஒவ்வொரு பிசிலையும் 10 போர்ட் வேணும், மற்றது கூட இன்டர் கனெக்ட் பண்ணணும்னா. அந்த 10 போர்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு மதர் போர்டில் இடம் இருக்கணும் முதல்ல. 60 பிசியாக இருந்தால் இன்னும் நமக்கு போர்ட் வேணும். ஸோ அதிகமான லோடு கொடுக்கணும்னா இந்த கனெக்ஷன் சூட்டபுளாக இருக்காது. இப்போ இந்த ரூமுக்கு மெஷ்ஷை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது, ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஒரு 5 பிசி 10 பிசியே கஷ்டம், 5 பிசினா ஓகே, இதை வச்சு பண்ணிக்கலாம். மற்றதுக்குள்ளே அந்த போர்ட்டை கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனால் 60 போர்ட்டு கனெக்ட் பண்ணுற அளவுக்கு மதர் போர்டில் இடம் கொடுக்க மாட்டாங்க, கிடையாது. ஸோ அப்படியே பண்ணுன்னா நீங்கள் யூஎஸ்பி மூலிமா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. ஓகேவா? ஸோ மொத்தத்தில் இந்த நெட்வொர்க் டோபாலஜி யூஸ் ஆகாது. ஸோ அப்படின்னு ஒரு நெட்வொர்க் டோபாலஜி இருக்குது, ஆனால் அது ப்ராக்டிக்கலாக அது வந்து பாசிபிள் இல்லை. ஸோ ஹைப்ரிட் டோபாலஜியில், ஹைப்ரிட் அப்படின்னாலே மல்டிப்புள் டோபாலஜியை கனெக்ட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் மெஷ்ஷு, ஸ்டாரு, ரிங்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டோபாலஜிஸை ஒன்றா கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ஹைப்ரிட் டோபாலஜி. ஓகேவா? ஸோ இது மாதிரி இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரீ டோபாலஜி இருக்குது, இங்கே பஸ் டோபாலஜி, இங்கே ரிங் டோபாலஜி. ஸோ இன்னும் வேணும்னா நம்ம மெஷ் டோபாலஜியை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் டோபாலஜிஸை ஒன்றா கனெக்ட் பண்ணோம்னா அதுதான் ஹைப்ரிட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பஸ் டோபாலஜிக்கான கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது, ரிங் டோபாலஜி அவைலபிளாக இருக்குது, ட்ரீ டோபாலஜி அவைலபிளாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் அதை ஒன்றா கனெக்ட் பண்ணி இன்னும் எஃபெக்டிவாக மாற்ற ட்ரை பண்ணலாம். ஆனால் இது எஃபெக்டிவான கனெக்ஷன்லாம் கிடையாது. ஒரு டோபாலஜி க்ரியேட் பண்ணுமேங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் ரிலையபிள்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒன்று இல்லை இன்னொன்றுலேருந்து நம்ம கனெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ரிலையபிள்னு சொல்லலாம். ஸ்கேலபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை டிவைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹைப்ரிடுங்கிறதுனால ஒன்றை ரிமூவ் பண்ணுறதுனால மற்றது அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த நெட்வொர்க்கே தேவையில்லை, இப்போ பஸ்ஸே தேவையில்லை, அதை மட்டும் கைட்டு எட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், எண்டை பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிள், நம்மளுடைய நெட்வொர்க் நம்ம ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம
அட்ஜஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்படி தான் இருக்கணும்னு பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு ரூமில் வந்து பஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு ரூமில் ட்ரீ, இன்னொரு ரூமில் வந்து ரிங்கு. ஸோ அந்த ரூமோட சைஸை பொறுத்து இப்போ 60 பேர் இருக்காங்கனாக்கா கண்டிப்பாக ஸ்டார் தான் பண்ணி ஆகணும். 10 பேர் இருக்காங்கன்னா அங்கே வந்து ரிங்கு கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. 20 பேர் இருக்காங்களா, நம்ம வந்து மெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டோபாலஜி தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம இருக்கிற அந்த எக்ஸிஸ்டிங் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டோபாலஜிஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஹைப்ரிட் சூட்டபுளாக இருக்கலாம். அதே மாதிரி எஃபெக்டிவான்னு கேட்டிங்க அப்படின்னா, எஃபெக்டிவ் நெட்வொர்க் வந்து சின்னதாக இருந்தால் எஃபெக்டிவ், நெட்வொர்க் பெருசாக போகுதுன்னா இது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன நெட்வொர்க்காக இருந்தால் ஹைப்ரிட் ஓகே. ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் டிசைன் வந்து காம்ப்ளெக்ஸ். ஏன்னா டிஃப்ரெண்ட் டோபாலஜிஸை ஒன்றா நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒன்று ஃபெயிலியர் ஆகும்போது இன்னொன்று அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அஃபெக்ட் பண்ணும்போது நம்ம அதை டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதை செக் பண்ணும்போது பஸ் டோபாலஜியில் ஒரு மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுத்துருப்போம், அதுக்கு யூஸ் பண்ணுற காம்பனண்ட் வேறு, ரிங் டோபாலஜியில் யூஸ் பண்ணுற காம்பனண்ட் வேறு, ஸ்டார் டோபாலஜியில் நம்ம சுவிட்சை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இன்னொன்று கூட கனெக்ட் ஆகும்போது அதில் டிசைனில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ மொத்தத்தில் இது தேவையில்லாத ஒரு டோபாலஜி தான். ஸோ இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி காஸ்ட்லியும் கூட. ஏன்னா இதில் சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம், ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம், மல்டிபிள் போர்ட்டு உள்ள பிசி யூஸ் பண்ணுவோம், ஈத்தர்நெட் போர்ட்டு உள்ள பிசிஎம். ஸோ அதுக்கான செலவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓவரால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து காஸ்ட்லி தான். நீங்கள் கேபிள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, நெட்வொர்க் டிவைஸஸ், சுவிட்சு, ஹப்பு, ரவுட்டர்ஸ், இந்த மாதிரி நெட்வொர்க் டிவைஸஸில் உள்ள எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுனால ஓவரால் அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து உங்களுக்கு காஸ்ட்லியாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் இதை அவாய்ட் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டு அட்வைஸ்.